ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச போகிற டாபிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயந்தான். ரிலேஷன்ஷிப். இப்போது ரிலேஷன்ஷிப் வரும்போது நீங்கள் ஒரு இடத்துல பேரண்ட்டாக இருக்கீங்க, ஒரு இடத்துல சன்னாக இருக்கீங்க, ஒரு இடத்துல பிரதராக இருக்கீங்க, ஒரு இடத்துல சிஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஹஸ்பண்டாக இருக்கீங்க, ஒய்ஃபாக இருக்கீங்க. ஸோ நம்மளோட க்ரோத்துக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப் தான். ஒரு க்ரோத்தாகவும் இருக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் தான், க்ரோத்துக்கு தடையாக இருக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா இப்போது நம்மளோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப் டு உங்கள் லைஃப் வந்து மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? இப்போ வாழும்போது என்ன ஆகுன்னா, மற்றவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னே இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த க்ரோத்துங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சைடில் தான் இருக்கும், மெயினில் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஒரு ஜாப்னு வரும்போது ஒரு 1 month இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவோம், செலக்ட் ஆகும். ஒரு 2 months ஆன பிறகு அது அப்படியே ரொட்டீன் ஆகிடும். ஸோ அந்த க்ரோத்தை பற்றி மறந்துடுவோம், இருக்கிற சேலரி போதும்னு நினைப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப் வரும்போது பிரச்சனை வரும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். 1 day 2 day 3 day 4 day 5th day 1 week வரையும் வரும். ஸோ அந்த 1 week ப்ரொடக்டிவிட்டி வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த போல் வாழ்கிறப்ப உங்களோட டைம் வந்து உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்காது. ஸோ இதெல்லாம் இப்போது இன்றைக்கி என்னாச்சுன்னா, மார்னிங் வந்து என்னோடய ஒய்ஃபோட சின்ன சண்டை இல்லை, ஒரு சின்ன ஒரு வேர்ட் ஆஃப் ஒரு இது நடந்துச்சு, ஒரு ஃபைட்டு. அது சின்ன விஷயந்தான், எனக்கு தெரியும். அந்த சின்ன விஷயம் நான் எடுத்துகிட்டு போனால் பெருசாகிடும், அது வேஸ்ட் ஆஃப் டைமு. என்னோட டைம் வேஸ்ட் ஆகும், ஒய்ஃபோட டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், 10 minutes அப்புறம் அந்த டாஸ்க் இருந்தது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த டேவே வேஸ்ட் ஆகிடும், நெக்ஸ்ட் டேவும் அது அப்படியே ப்ராக்ரஸ் ஆகும். அதனால் அப்படியே அப்ரேட்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி நார்மலான என்னோடய ரொட்டீனுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, நான் எப்போ ஸ்டாய்சிசம் படிக்க ஆரம்பிச்சினோ, ஸ்டாய்சிசம் ப்ராக்மேட்டிசமோட ஆடியோ புக்ஸ் கேட்க ஆரம்பிச்சினோ, அப்போயே லைஃப் மாறிடுச்சு. ஸ்டாய்சிசம் கேட்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். எப்போவுமே வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போகணும், டேக் இட் ஈஸியாக இருக்கணும். மற்றவங்க தப்பு பண்ணால் கூட ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இது வந்து இது தப்பு ஒரு விதத்தில் தப்பாக இருந்தால், ஒரு விதத்தில் ரைட்டாக இருந்தாலும் இது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறது, ஒரு விதத்தில் இது வந்து நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னாலும் ஒரு விதத்தில் ரைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து பர்சனை பொறுத்து மாறிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப குழப்பம்னு நினைக்கிறேன். பர்சனை பொறுத்து மாறிட்டே இருக்கும், எது நல்லது எது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் லைஃபோட லைஃப் வந்து நம்ம உண்மையாலே ஹாப்பியாக இருக்கிறது தான் பிறந்திருக்கோம். ஆனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் உண்மையாலே. ஸோ பணம் கண்டிப்பாக வேணும், இல்லைனா வாழ முடியாது. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பு, அது நல்லா இருந்தால் தான் அந்த பணத்தை வச்சு ஹாப்பியாக வாழ முடியும். அதுக்கப்புறம் ஹெல்த்து, உடம்புலாம் இது எல்லாமே வேஸ்ட்டு. இது எல்லாமே இருந்தும் கூட அது எல்லாமே வேஸ்ட்டு. இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த ஹாப்பினஸை விட்டுட்டு, எல்லா ஹாப்பினஸ், ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு வெறும் மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். புரியுது, நானும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அப்படி பண்ணுறதில்ல. இருக்கிறத வச்சுட்டு என்னால் எப்படி மினிமலிசமாக இருக்க முடியுமோ, எவ்வளோ ஃப்ரூகலாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப மூவிலாம் போகிறதில்ல. ஸோ அன்னெசரி ஸ்பெண்டிங்கை கட் பண்ணிட்டேன். ஸோ இருக்கிற மணியை வச்சு ஹாப்பியாக அப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து 1 day ப்ராசஸ் கிடையாது, இட் டேக்ஸ் லாங் ரன். அது வந்து ஒரு லாங் ரன் ப்ராசஸ்ஸு. இப்படி தான். ஸோ என்னோடய வீடியோஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நான் என்னோடய இங்கிலீஷ் சேனலில் பார்க்குறேன். இனி 54th வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் சேனலில். ஸோ என்னோடய இங்கிலீஷ் சேனல் பார்க்கணுன்னா டில்லி கதிர்வேல் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.